வெல்கம் டு அரம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ செஷனில் ரஸ்துரு சீரியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இம்பார்ட்டன்ட் இண்டீசஸ் அண்டு ரிப்போர்ட்ஸ். அதாவது நம்ம இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். யூபிஎஸ்சியோடைய ப்ரிலிம்ஸில் ஒன் ஆஃப் த டாபிக், ஒன் ஆஃப் த ஏரியா. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் டாபிக் படிக்கும்போது வென் கம்ஸ் டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு டீட்டெயில்டு சிலபஸ் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜென்ரலாக வந்து ஒரே ஒரு லைனில் சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, அப்போ அதிலிருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாடலில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுதான் வி ஹாவ் டு கிரியேட் அவர் ஓன் சிலபஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கரண்ட் அஃபேர்ஸில் பாஸ்ட் இயர்ஸில் யூபிஎஸ்சி ரிப்பீட்டடாக கேட்டிருந்த ஒரு ஏரியா அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் அண்டு ரிப்போர்ட்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ், அதை நம்ம படிக்கிறதுனால என்ன பர்பஸ் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பற்றி ஒரு ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we will get a holistic idea about the topic. அதே மாதிரி இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது that index will give you the clear comparison. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இப்போ ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹங்கர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்தியா மற்ற அதர் கண்ட்ரிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு கிளியர் ஐடியா ஒரே ஒரு இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பேசிக் ஐடியா. ப்ரிலிம்ஸ்லேயும் இந்த ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி மெயின்ஸ்லேயும் நம்ம ஆன்சர் எழுதும்போது அக்கார்டிங் டு திஸ் ஸோ ரிப்போர்ட் ஆர் இண்டெக்ஸ் இந்தியா வி ஹாவ் அன்ஸ் அந்த ரேங்க் அப்படின்னு சொல்லி எழுதுறது நம்மளோட ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து பெட்டர். ஸோ ப்ரிலிம்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வேரியஸ் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் பற்றி பேச போகிறோம். அது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டாபிக் படிக்கும்போது என்ன ஃபார்மேட்டில் அதை படிக்கணும், ஒன்ஸ் அந்த டாப்பிக்கை நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது நமக்கு கண்டென்ட் வந்து நிறைய கிடைக்கும், நிறைய டைமென்ஷனில் இருக்கும். பட் ஒரு டாப்பிக்கில் எகெயின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஃபார் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் அந்த கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் என்ன நாலேஜ் வந்து நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் டாபிக் நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக் படிக்கிறது கொஞ்சம் த நீட்ஸ் அந்த டிமாண்ட் ஆஃப் யூபிஎஸ்சியை வந்து ஈஸியாக நம்மளால் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பிஃபோர் அந்த இண்டெக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஷின்ஸை பார்த்துட்டு வில் கோ ஃபார் த index. So which of the following organization brings out the publication known as World Economic Outlook அப்படிங்கிற ஒரு 2014ல ஸோ இப்போ வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் பை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ இதில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்குது, வேர்ல்டு பேங்க், யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சம்டைம் சிமிலரான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில இடத்துல நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டைரெக்டாக இந்த இண்டெக்ஸ் ஆர் அவுட்லுக் ஆர் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ்டு பை அந்த ஆர்கனைசேஷனுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 2016ல் ஒரு கொஷின் பார்க்கும்போது இந்தியாஸ் ரேங்கிங் இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் டிக்ளேர்ட் திஸ் ரேங்கிங். ஸோ அந்த இடத்துல ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஸோ ஃபெமிலியரான ஏரியா தான் வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஐ ஹோப் இந்த ஆர்கனைசேஷனில் வி ஆர் ஃபெமிலியர் and we have an content in our material, prediction material, World Economic Forum, right, World Trade Organization நம்ம படிச்சிருப்போம், OECDங்கிற ஆர்கனைசேஷன். பட் இங்கே வந்து வேர்ல்டு பேங்க். இது 2016ல் கேட்ட கொஷின். சேம் மாடல் வந்து அப்போ என்ன இருக்குங்க, ரிப்பீட்டாக இருக்குது, ஆர்கனைசேஷன் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து 2019 யூபிஎஸ்சி கொஷினில் which one of the following is not a sub index of the World Bank's ease of doing. அப்போ இதுக்கு முன்னாடி இயரில் திஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க, வேர்ல்டு பேங்க். அப்போ அடுத்து வந்த இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங், அதாவது வேர்ல்டு பேங்க்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் இண்டெக்ஸோட இண்டெக்ஸ். அதாவது இந்த இண்டெக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது சில சப் இண்டெக்ஸஸ் இருக்கும். ஒரு இண்டெக்ஸ் நம்ம கொண்டு வரோம், அதில் வந்து நமக்கு ரேங்கிங் நம்ம டெரைவ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு டேக்கன் சம் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை சில பேராமீட்டர்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோன்னா அந்த பேராமீட்டர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது எதுதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஒரு நியர்லி ஒரு 10 பேராமீட்டர்ஸ் பக்கமாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா விச் ஒன் இஸ் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம்டைம் இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அண்ட் டூயிங் த பிஸ்னஸ், அதுக்கான ப்ராசஸை வந்து நம்ம ரொம்ப எளிமைப்படுத்தி ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து எளிமைப்படுத்துறது, ஈஸியாக
ஃபாஸ்ட்டாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இன்கேஸ் நம்ம இண்டெக்ஸ் நம்ம படிக்கலைன்னா எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டரும் தேவைப்படும் தானே. பேயிங் டேக்ஸ் நம்ம கெஸ் பண்ணலாம், எஸ். ரெஜிஸ்டரிங் ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட், டீலிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட் அப்படின்லாம் இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் இண்டெக்ஸ். ஸோ என்னென்னா அதை அவங்க பேராமீட்டராக வைக்கல. மேபி ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது இது வரும் தானே. அப்போ அந்த மாதிரி தான் நம்மளை கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி யோசிக்கிற மாதிரி இது இருக்காது. இப்போ இதில் டீலிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட்ஸ்னால் ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக் மாதிரி தெரியும். ஆனால் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே டாப்பிக்கில் 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து கொஷின்ஸை எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக பாஸ்ட் இயர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன படிக்க போகிறோங்கிறத படிக்கும்போது அப்போ we can easily reach. ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஷின். ஸோ அகெயின் 2016ல் another question, which of the following is or the indicators used by this organization global hunger index. global hunger index வந்து இந்த IFPRI institutions ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதில் வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்களா வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக 4 இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சைல்ட் வாஸ்டிங் இங்கே விட்டுருக்காங்க. ஸோ திஸ் ஆல் த 3 யூஸ்ட். அப்போ ஆன்சர் C 1 2 3 was used. அப்போ இங்கே என்ன இருக்குங்க, ரெண்டு இதுலேயுமே ஒரு இதில் எது நாட் அ இண்டெக்ஸ் சப் இண்டெக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எதெல்லாம் இண்டெக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் gives global gender gap index ranking to the countries in the world. ஸோ ஜெண்டர் கேப் வரும்போது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அகெயின் 2017ல் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பாஸ்ட் இயர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் டைம் நம்ம கொஷின்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சம்டைம் த கொஷின்ஸ் ரிலேட்டட் டு த இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம டெஸ்ட்லேயும் பேசியிருப்போம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் சம் ஆஃப் த குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் கொஷின்ஸ் வரும்போது அதனோட இண்டெக்ஸ், அதனோட இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. பட் எல்லாத்துலேயும் ரேங்க்கை வந்து நம்மளால் ரிமெம்பர் பண்ண முடியாது. பட் தட் வாஸ் so far not asked. But fostering effective energy transition report, that is by World Economic Forum. One of the important area energy transition. ஸோ இதில் நிறைய இண்டெக்ஸ் இருக்கும். பட் we are taken with respect to our syllabus ரிலேட்டடாக இருக்கக்கூடியதில் எடுத்திருக்கோம். அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன் இஸ் ஒன் ஆஃப் த டாபிக் இன் ரீசன்ட் டேஸ் we are focusing, and we are our energy efficiency is another one area we are focusing. ஸோ எனர்ஜி டிரான்சிஷன் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஃபாசில் ஃபியூலேருந்து ரெனியூவல் எனர்ஜி பக்கம் மூவ் ஆகிறது. That's world review of capture, fisheries and aquaculture, insurance, food and agriculture organization. And this year many topics related to fisheries sectors related, and we conducted the survey census conduct பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வேர்ல்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் UN ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், தட் இஸ் குளோபல் அசஸ்மெண்ட். சம்டைம் இந்த மாதிரி டாபிக் வந்து ஜென்ரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ஈஸிலி ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இதை பேஸாக வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வேர்ல்டு எக்கனாமிக் சுச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் பை யுனைடெட் நேஷன்ஸ். ஜென்ரலாக எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ். மைக்ரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பிரீஃப் பை வேர்ல்டு பேங்க். ஸோ இப்போது ரீசன்ட் டேஸில் மைக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டாபிக் ஃபோக்கஸ்டு frequently, that is by World Bank. Global wind report, global wind energy council. So wind energy, renewable energy related கேட்டிருக்காங்க. ஸோ த ஸ்டேட் ஆஃப் குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட், வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், த ஸ்டேட் ஆஃப் குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட். எப்படியுமே கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். த ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பட் என்ன ஆகுனா எல்லாத்தையும் ஒரே டைமில் படிக்கும்போது there will be some challenge to recall. Global Economic Prospects Report, World Bank. Global Economic Prospects Report இதுவும் கேட்டிருப்பாங்க. Global Livability Index, the Economist Intelligence Unit அப்படிங்கிற. ஸோ லிவிங் கண்டிஷன்ஸ்
ஸோ என்ன மாதிரியான லிவிங் என்விரான்மெண்டல் இருக்குது. கோல்டு ரிஃபைனிங் அண்ட் ரீசைக்ளிங் ரிப்போர்ட், வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் கோல்டோட யூசேஜ் வந்து அதிகமாகுது, கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி வர இடத்துல ஓகே ஜஸ்ட் இது வந்து ஒரு வேல்யூ அடிஷன் ஃபேக்ட். இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்பிட்வீனில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கல. எகெயின் திருப்பி லாஸ்ட் முன்னாடி கேட்டிருக்கிற மாதிரி கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ரிஸ்டோர் பண்ணி. ஹேபிடேட் வேர்ல்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ், ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்திருப்பாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ரிப்போர்ட் பை UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். குளோபல் ஃபின்டெக்ஸ் டேட்டாபேஸ், ஃபின்டெக்ஸ் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், வேர்ல்ட் பேங்க். வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் மோஸ்ட்டாக IMF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அண்ட் வேர்ல்டு பேங்க். ஸோ இந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறது. ஏன்னா சில சிமிலியரான ரிப்போர்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குளோபல் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் ஃபார் யூத், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக வரும்போது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வருஷத்தில் இந்த எம்ப்ளாய்மெண்ட், இன்டர்நேஷ்னல் லேபர் கேட்டிங்களா, ஏன்னா லேபரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரிலேட்டடான நியூஸ் நமக்கு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வேஜஸில் ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். இந்தியா வந்து வி பிளான் டு மூவிங் ஃப்ரம் மினிமம் வேஜ்லேருந்து லிவிங் வேஜஸ், அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ரைட். குளோபல் எஸ்டிமேட்ஸ் ஃபார் மாடர்ன் ஸ்லேவரி, அதாவது ஃபோர்ஸ்டு லேபர், ஃபோர்ஸ்டு மேரேஜஸ், இதெல்லாம் வந்து மாடர்ன் ஸ்லேவரி அப்படிங்கிறதுல. ஸோ ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி ஆர் வார்லைக் சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி வர இடத்துல தேர் வில் பி பீப்புள் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி moved from forcefully one place to other. International Labour Organization. Crop and Food Security Assessment Mission Report, FAO and World Food Program. Crop and Food Security Assessment, Human Development, UNDP. Global Innovation Index, World Intellectual Property Organization. This area is also improving. அதே மாதிரி இந்தியாவில் வரும்போது இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் பை நித்தி ஆயோக், அந்த மாதிரி இனோவேஷன் இஸ் அன் ஒன் ஏரியா. பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி, வேர்ல்டு பேங்க். ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், UN கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஜெனரலி ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், இதையும் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லிவிங் பிளானட் ரிப்போர்ட், WWF JSL அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன். இந்த குளோபல் ஃபாரஸ்ட் செக்டார் அவுட்லுக், FAO 2050. ஏன்னா ஃபாரஸ்ட் செக்டார் லைக் டிஃபென்ஸ் செக்டார், ஃபுட் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் செக்டார், the forest is also giving lot of benefits, economical benefits இருந்து environmental services வரைக்கும். It's a livelihood of tribal, எப்படி oceans that is a livelihood of fisherman அப்படின்னு சொல்கிற மாதிரி the forest are livelihood of the tribal, அதை பற்றி FAO சொல்லிக்காங்க. Global Hunger Index, concern worldwide and well hunger life, that's this year and we are already aware that is India's performance on global hunger index are in the serious condition. It is not up to the level அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இந்தியாவுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அவங்க யூஸ் பண்ண டேட்டா, எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டேட்டா கம்பேரிசன்ஸில் வந்து சில மிஸ்மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதும் நியூஸில் இருந்திருக்கு. அதே மாதிரி குளோபல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மல்டி ஹசார்டஸ் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் Organization for Disaster Risk Reduction and World Meteorological Organization. Hazardous early warning, the coolest year of the rest of their lives. UNICEF, especially how the children across the world exposed to different kind of threats like வந்து heat wave. So இந்த மாதிரி different issues வந்து how they are exposing. So UNICEF climate transparency report G20. So sometime இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன் வரும்போது நம்ம பார்ப்போம். G20 multidimensional poverty index, UNDP. Global TP report, World Health Organization, and this is a target year 2025, 5 years before sustainable development goals. அதில் intended nationally determined contribution synthesis reports, UNFCCC. இந்த UNFCCயோட annual meeting ஓட பேர் தான் Conference of Parties, and so far 29 conferences are held. Emissions gap report, UNEP, United Nations Development Program. Emissions gap report. And World Energy Outlook, International Energy Agency. This institution, India is an associate member. This institution helping for India to, not only in India, many countries in the world, moving from fossil fuel to renewable energy based sources. State of the global climate
World Meteorological Organization, Global Climate. Then the Adaptation Gap Report, again UNEP, Global Vaccine Market Report, World Health Organization. This vaccine also this year important one. ஏன்னா vaccine safety measures இருக்காங்க, and we are aware World Health Organization itself this year important one. State of Food and Agriculture, FAO, World Wildlife Trade Reports, CITES. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய appendix 1, 2, 3, World Population Prospects Report, UN, Food Outlook Report, FAO. ஸோ இது எல்லாமே குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். ஸோ நேஷ்னல், டொமஸ்டிக் அண்ட் தி நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா நபார்டு. ஸோ ஃபார்மர்ஸ் சூசைட், இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் பொசிஷன் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். When All India Household Consumer Expenditure Survey, National Statistical Office by Ministry of Statistics and Program Implementation, and State Food Safety Index, FSSI, Food Safety, Food Security Safety, and Periodic Labor Force Survey, that is Ministry of Statistics and Program, National Statistics and Program Implementation, Financial Stability Report, RBI, India Bioeconomy, and this year again it is important. Bio E3 policy அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரைட்? ஸோ பயோ E3, பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில், அண்ட் இந்தியா இனோவேஷன் நித்தி ஆயோக் ஆல்ரெடி நம்ம பேசுகிறோம். குளோபல் லெவலில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இன்டர்நெட் இன் இந்தியா, த இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, த இன்டர்நெட் பெனிட்ரேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது நமக்கு இன்டர்நெட் சடவுன், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட் topic, and we are carrying the internet as an digital infrastructure, we are carrying to the remote inaccessible areas through Digital India program. So Digital India program 2015, based on that Wi-Fi internet facilities will be up in the internet. அப்போ internet shutdown, Anuradha Bhavsi Messrs Union of India cases add பண்ணிங்க. Logistics is across different states, Ministry of Commerce and Industry. So logistic, transport, right, that's also important one. And because India's logistic cost is higher than other countries, it making our final product oda cost வந்து அதிகமாகுது. அதை பற்றி பேசுங்க. Report on lead poisoning in India, Niti Aayog and CSIR, that's lead poisoning. Performance Grading Index, Ministry of Education Performance Grading Index. இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக நியூஸ் ஆர்டிக்கல் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் ஆர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2011 பார்க்கும்போது ஒரு இயரில் ஆக்சுவலாக வந்து 2 questions அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அவுட் ஆஃப் 100 question. லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் இந்த டாபிக் வந்து இட்ஸ் நாட் ஆஸ்க்ட் இன் யூபிஎஸ்சி, மேபி ரிப்பீட்டட். எப்போவுமே நம்மளோட யூபிஎஸ்சியோடைய பேட்டர்ன் ஆஃப் அனலைசிஸ், பேட்டர்ன் என்னங்கிறத அனலைஸ் பண்ணும்போது நமக்கான விஷயம் பாஸ்டில் இருந்த டாபிக் மெத்தட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபியூ இயர்ஸாக கேட்காத டாபிக் வந்து அகெயின் கேட்டிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் திஸ் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், ஸோ மேக்ஸிமம் ரிலவெண்ட் டு அவர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாவ் அன் திஸ் டிஸ்கஷன் and we will have discussed the questions based on the reports. Thank you all.